ஏண்டா நீ இன்னும் போகலையா? நீ நினைத்தால் அடிக்கடி மேலே வந்து விடுகிறாய். அதனால் உன்னுடனேயே சில நாட்கள் தங்கி நீ மேலே வராதபடி பார்த்துக் கொள்ள சொல்லி இருக்கிறார் எங்கள் பிரபு. ஆஹா, அப்ப இங்கே இருங்க. எங்கே போகிறாய்? போச்சுரா, அவசரம் பிடிச்ச மாதிரி சாக போறேன்டா. உங்களுக்கு என்னடா வந்தது? அதுதான் கூடாது, கூடவே கூடாது. நீ எங்கு சென்றாலும் உன் பின்னாடியே வருவோம். டேய் டேய், இந்த மாட்டுக்கொம்போட என் கூட வந்தா பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்களா? கவலை வேண்டாம் மனிதனே, நாங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியவே மாட்டோம். சரி வாங்க. சார் சார், தனி காய்ச்சல சார். யாரு? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நாளாச்சா? என்ன கணப்பன், நீங்க என்ன ஊருக்கு போலியா? ஊருக்கா? சாவித்திரி, என்ன உனக்கு அடையாளம் தெரியல? நான் தான் மார்க்கண்டேயன். அனுசூயா வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன். மன ஆறுதலுக்காகத்தான் நான் உங்களை மார்க்கண்டேயன் சொல்லிட்டு இருந்தேனே தவிர, நீங்க கண்ணப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி அனுசூயாவுக்கு துரோகம் செய்யலாமா? ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க போயிடுங்க கண்ணப்பன். கண்ணப்பன் கண்ணப்பன், சத்தியமா சொல்ற சாவித்திரி, நாம மார்க்கண்டேயன் தான். வா, நாம இங்க ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமாவா? ஓடினா ஓடியே இல்ல, பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான். இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அனுசூயாக்கு முன்னாடி என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்களா? சாவித்திரி, தயவு செஞ்சு வண்டியூர் தெப்ப குளத்துக்கு வா. அங்க எல்லாத்தையும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் என்ன நம்பு சாவித்திரி. நோ, நான் எங்கேயும் வர தயாரா இல்ல. போங்க முதல்ல. யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? அடட, கண்ணப்பு சாரா? சார், என்ன நீங்களே என்ன கண்ணப்பன்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியலையா? அவரோட என்ன பேச்சு? அவர் ஏதோ தப்பான எண்ணத்துல வந்திருக்காரு. அவர் கூட பேச நான் விரும்பல. சார் சார், மார்க்கண்டேய இல்லை பிரபு. அதோ பிரபு, மார்க்கண்டேய நீங்க வந்தானா பிரபு? உம்மடையாகவே மார்க்கண்டேய நீங்க மறுபடியும் வராமல் இருக்க காவல் காக்க அல்லவோ உங்களை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தேன். வாஸ்தவம் தான் பிரபு. மார்க்கண்டேயன் எங்களை பூலோகத்தில் சோமபானம் அருந்த வைத்து விட்டால், அதுவும் 100 மில்லி 2 ரூபாய் தானா, மிக மலிவாக கிடைக்கிறது. நமது சின்னம் வேறு அங்கே பொறிக்கப்பட்டிருந்ததால் அளவுக்கு அதிகமாகவே அறிந்து விட்டோம். ஆமா, ஐயோ, அதை என்னவென்று நான் சொல்லுவது? போதை அதிகமாகவே எங்களை போதையில் ஆழ்த்திவிட்டு அந்த மார்க்கண்டேயன் எங்கோ மறைந்து விட்டார். மார்க்கண்டேயா முட்டாள்கள்! பிரபு, பிரபு, மகாபிரபு. சித்திரகுப்தா, ஏன் இந்த பதட்டம்? மோசம் போய்விட்டோம். என்ன சொல்கிறாய் பிரபு? ஆல் இந்தியா பஸ் ஸ்ட்ரைக். காரணம்? ஸ்ட்ரைக்கு என்ன காரணம் வேண்டும்? அதற்கு முன் பதட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது மகாபிரபு? எந்த பஸ்ஸும் எந்த ஊருக்கும் ஓடவே கூடாதாம். ஆகவே கண்ணப்பன் புறப்படவிருந்த பஸ் மதுரையை விட்டு கிளம்பவே இல்லை. இப்பொழுது கண்ணப்பன் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான். ஐயோ, யமதர்மன் தர்மத்திலிருந்து நழுவிக்கொண்டே இருக்கிறேனே. ஒரு வீட்டில் 2 கணவர்கள் 1 மனைவி. ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு நான் அல்லவா பொறுப்பு? என்னையா கிங்கரர்களே, மார்க்கண்டேயன் எங்கே இருந்தாலும் உடனே அழைத்து வாருங்கள். வரமறுத்தால் தூக்கி வாருங்கள். ஆகட்டும் பிரபு. அனுசூயா, அனுசூயா, அம்மா, அனுசூயா. ஏன் இப்படி காட்டு கத்து கத்துறீங்க? அனுசூயாவுக்கு என்ன இப்போ? அடி அறிவு கட்டவளே, ஒரு மனுஷன் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டு போக முடியாம திரும்பி வந்திருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிக்காம, ஒரு காஃபி கீஃபி போட்டு கொடுக்காம கத்துறங்கிறிய கழுத. ஒரு தடவை போய் திரும்பி வந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு கேட்கலாம். அதே அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்க நான் ஒண்ணும் கிராக்கல. அடிக்கடி வரேனா? என்னடி வளர்ற? சரி சரி, ஒரு கப் காஃபி கொண்டா. காஃபியா? நல்லா இருக்கு.
இந்த மாதிரி மறுபடியும் காஃபி குடிச்சீங்கன்னா வாங்குற சம்பளம் காஃபிக்கே பத்தாது. அடிக்கடி இங்கன்னா காஃபி கேக்குறேனா? என்னடி ஒரே குழம்பி கிடக்குற? இப்பதானே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காஃபி கொடுத்தேன். கோவிலா? காஃபி கொடுத்தியா? ஐயோ சரி சரி, காஃபி வேணா ஒண்ணு வேணா, இந்த பொட்டியை கொண்டு உள்ள வச்சுட்டு வேற வேட்டி கொண்டா. பொட்டி கிடைச்சிருச்சா? குதிரை வண்டிக்காரன் கொடுத்தானா? குதிரை வண்டிக்காரனா? பொட்டி என்னடி பேத்தி வைக்கிற? அவங்கடா பேசுற? நீதானே சொன்னேன் குதிரை வண்டி கொடசாஞ்சி போச்சு, அதால புட்டி தொலைஞ்சு போச்சுன்னு. குதிரை வண்டி கொடை சாஞ்சுதா? என்ன டாடி நீங்களும் அவரோட சேர்ந்துட்டு வளர்றீங்க? என்னங்க நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து குதிரை வண்டி கொடை சாஞ்சு போச்சு, சகுனம் சரியில்லை, அதனால ஊருக்கு போகாம திரும்பி வந்துட்டேன்னு சொன்னீங்க. அதனால உங்க பிரின்சிபாலுக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னேடா. சகுனம் சரியில்லாம திரும்பி வந்தேனா? டாடி, ஆல் இந்தியா பஸ் ஸ்ட்ரைக், ஒரு பஸ்ஸுமே ஓடல, அதனால தான் திரும்பி வந்தேன். ஆமா, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்டோட வந்தீங்க, கேட்டதுக்கு வேஷ்டியை குதிரை தின்னுடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடா வேஷ்டியோட வந்திருக்கீங்க? ஆமா, அந்த பேண்ட கிழிச்சு வேஷ்டியா கட்டிட்டு வந்திருக்கேன். நீ வேறம்மா, அவன் ஏற்கனவே குதிரை வண்டி கொடசாஞ்சி போச்சு. இன்னொரு தடவை யாராவது இங்க குதிரை வண்டி கொடை சாஞ்சதுன்னு சொன்னீங்க, இங்க ஒரு கொலையே விழும். டாடி போற பக்கம் ஓடி உள்ள குதிரை வண்டியா கொடை சாஞ்சதா? ஒரே பேத்தல். குதிரை வண்டி கொடை சாஞ்சது, குதிரை வண்டி ஒண்ணுமே புரியல. குதிரை ஒண்ணு குதிரை ஒரே நம்மை காட்டிக் கொள்வோமா? அப்படி ஆகட்டும். மார்க்கண்டேயா? மார்க்கண்டேயரா? டேய், நான் தான்டா கண்ணப்பன்டா. யாரா இருந்தால் என்ன, உடனே அழைத்து வர சொல்லி இருக்கிறார் எங்கள் பிரபு. பிரபுவா? எவன்டா உங்க பிரபு? எவன் தாவா? திமிர் கொண்டவனே, எங்கள் யம தர்மராஜனை பார்த்தா டா என்று சொல்லுகிறார். யம தர்மனா? என்னடா விளையாடுறீங்க? குதிரை வண்டி போய் இப்ப யம தர்மனா? ஐயோ, என்னடா அது புது குழப்பம். டேய் என்ன விட்டுருங்கடா. வா வா வா, டேய் போங்கடா. வர மறுத்தால் தூக்கி வர சொல்லி இருக்கிறார் நம் பிரபு. ஆகட்டும், தூக்கு. மார்க்கண்டேயா, நமது திட்டத்தில் ஒரு சிறிய ஓட்டை விழுந்து விட்டது. கண்ணப்பன் பயணம் செல்ல இருக்கும் பஸ் திருச்சி அருகே கவிழப் போகிறது. அதில் கண்ணப்பன் உயிரிழப்பான். அவனுக்கு பதிலாக நீ மதுரையிலேயே தங்கிவிடலாம் என்று நாம் போட்டிருந்த திட்டம் தவிடுபடியாகிவிட்டது. அதற்கு காரணம் ஏதோ ஆல் இந்தியா பஸ் ஸ்ட்ரைக்கா? பஸ்கள் ஓடவில்லை, ஆக்சிடென்ட்டும் நடக்கவில்லை. Yes, God proposes, man disposes. யோ, என்னையா சொல்றீங்க? நான் மார்க்கண்டேயன் இல்லப்பா, கண்ணப்பன். சபாஷ் மார்க்கண்டேயா, நாங்கள் சொல்லிக் கொடுத்த பெயரை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாய். மார்க்கண்டேயா, கண்ணப்பன் வீட்டிற்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் நீயும் அங்கு இருந்தால் குழப்பம் நேரிடும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னை இங்கு எடுத்து வர சொன்னோம். வேறு வழியில் சில காலம் நீ இங்கு தங்கித்தான் தீர வேண்டும். கவலைப்படாதே, உனக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நாங்கள் செய்கிறோம். யோ, நான் தான் கண்ணப்பன். யோ, பொண்ண பாருங்கயா, எங்கயாவது கூட்டத்தை நான் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எங்க அப்பா என் முதுக இனிஷியலோட பச்சை குத்தி வச்சிருக்காருயா. பாருங்க, எழுத படிக்க தெரியுமா? பாருங்கப்பா, சரிதா? நல்லா பாருங்க. அப்படியானால் நீ மார்க்கண்டேயன் இல்லையா? மறுபடியும் தவறு செய்து விட்டேனா? ஐயோ, நான் செத்தேன். யோ, என்னையா விளையாடுற? எனக்கு பதிலா வேற ஒரு ஆளை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ராத்திரி நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. யோ, என் பொண்டாட்டி வேற ஒரு மாதிரியா, அங்க ஏதாவது ஏடா கூட நடந்துட்டா? அப்படியெல்லாம் நடக்காது. இது வெறும் இமேஜினேஷன் தானே. நடந்தாலும் கிளெழுப்பாகத்தான் இருக்கிறது. யோ, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதியா. அப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சிவபெருமான் ராம் சொன்ன கொண்டிருக்கிறார். வந்தால் வந்துவிட்டு போகட்டுமே. சிவபெருமானே வருகிறாரா? இவருக்கு வேறு வேலையே கிடையாதா? இப்படி நேரம் கட்ட நேரத்தில் வந்து ட்ரபிள் கொடுக்கிறாரே.
யமதர்மா, மீண்டும் யமலோகத்திலிருந்து ஒரு அதர்ம வாடை வீசுகிறது. என்னால் கைலாயத்தில் இருக்கவே முடியவில்லை. மகாபிரபு, அது ஒன்றுமில்லை. அது அதர்ம வாடை இல்லை, இல்லை. அதர்ம வடை வந்து அதர்ம வடை என்ன? அதர்ம வடை, காம வடை, தயிர் வடை என்று உளறுகிறீர். தெளிவாக சொல்லும். நான் சொல்றேங்க. ஈஸ்வரா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மங்களம் உண்டாகட்டும் மானிடனே. இந்த மல்கோவா மாம்பழம். மாம்பழமா? எதுக்கு? இது விநாயகனால் ஏற்பட்டது. என்னை யார் சுற்றி வந்தாலும் ஒரு மாம்பழம் கொடுப்பது எனக்கு பழக்கமாகி விட்டது. சுவாமி, என் பேர் கண்ணப்பன். நான் நிறுத்து. ஞான திருஷ்டியால் யாம் சகலமும் அறிவோம். யமதர்மா, நடந்தவற்றை முன்கூட்டியே எனக்கு ஏன் சொல்லவில்லை? தங்களுடைய நெற்றிக்கண்ணை கண்டுதான். நெற்றிக்கண்ணா? அதை என்ன இப்போது கழட்டி வைத்து விட்டா வந்து விட்டேன். என்னுடைய டிபார்ட்மெண்டில் ஒரு குறை ஏற்பட்டால் அது எனக்குத்தானே அவமானம். மாற்றி எடுத்து வந்த மடையனே, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுகிறேன். இன்று முதல் சித்திரகுப்தன் ஆக்டிங் யமதர்மன். சுவாமி, விசாரணை கமிஷனுக்கு தயாராக இரு. சித்திரகுப்தா, ஈஸ்வரா, டேக் இன்சார்ஜ் ஆஃப் யமலோகா. தள்ளி இல்லையா? தன்யனானே தாட்சாயினி நாதா. மங்களம் உண்டாகட்டும். சங்கரா, மகாதேவா, கங்காதரா, கைலாசநாதா, மூலப்பொருளே, முக்கண்ணா. என்ன? அந்த எக்ஸ்டென்ஷன் விஷயமாக இனிமேல் நீ அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். தக்காளி என்ன விலை? 3 ரூபாய்மா. 3 ரூபாயா? 1 கிலோ போடுங்க. சாவித்ரி, ம்? சாவித்ரி, உனக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ம், தேவையில்லை, எனக்கு வாங்கிக்க தெரியும். நீ இன்னமும் என்ன நம்பல இல்ல? கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் மார்க்கண்டேயன். ஒரே பைய திருப்பி திருப்பி சொல்றதால அது உண்மையாடாது கண்ணப்பன். ஐயோ, நான் கண்ணப்பன் இல்ல, மார்க்கண்டேயன். No. என் மார்க்கண்டேயன் இறந்து போயிட்டாரு. இறந்து போனது வாஸ்தவம் தான் சாவித்ரி. ஆனா யமலோகத்தின் திரும்பி வந்திருக்கேன். காலேஜ் ப்ரொஃபசர் நீங்க, கண்டபடி புழுகாதீங்க. அது உங்க தோழிக்கே கேவலம். பைய கொடுப்பா.